சோ தாராவுல காலா படம். ஓகே, சோ சூப்பர் ஸ்டார் நேர்ல பாத்துருப்பீங்க இல்லையா? கண்டிப்பா. அவர்கிட்ட பேசுனீங்களா? அந்த ஷூட்டிங்க பாக்குறத விட எனக்கு அவரை பாக்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்குள்ளேயே கையெடுத்து இப்படி கும்பிட்டேன் அவரை நான். சார் உனக்கு அவர் அங்க இருந்து வணக்கம் வணக்கம் அப்படின்னாரு. எனக்கு அப்படியே நான் ஒரு மாதிரி ஸ்டாச்சு மாதிரி நின்ட்டேன். ஸ்கூலுக்கு வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாருக்கிட்டே சொன்னேன், ஏ சூப்பர் ஸ்டார், என்னடா நீங்க உங்களுக்கு எதுவும் தெரியலடா. குட்டி செவத்தை எட்டி பார்த்தா உசுர கொடுக்க கோடி பேரு அலப்புற கலப்புறம். ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, மாஸ்டர் படத்துல வந்து அந்த ஆங் பண்ற அந்த கேரக்டருக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்னதான் ப்ரிஃபர் பண்ணியிருந்தாங்க. தம்பி நீயாடா என்னடா வளர்ந்துட்ட பப்போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் யாரு தெரியுமா என்னைய கலப்பான் சார், நீ யார் ஃபேன் அப்படிங்கிற சூப்பர் ஸ்டார் ஃபேன், சூப்பர் ஸ்டார் அப்படின்னு இப்படி பண்ணாரு. எனக்கு சார் சூப்பர் ஸ்டார் அப்படின்ட்டு. சோ ஒரு டான்ஸரா வந்து பாத்தீங்கன்னா விஜய் ஆர் பிரபுதேவா ரெண்டு பேரும் ஆப்ஷன்ல வந்தா யாருக்கு நீங்க ஓட் பண்ணுவீங்க? சரி ஓகே, நான் விஜய் சார். ஏன்னா பிரபுதேவா சார் கிட்ட சொன்னா நாங்க ஃப்ரெண்ட்ஸ் தான்டா ஒத்துப்போம் அப்படின்னு இருப்பாரு. சரி ஓகே அப்படின்னு. அப்ப விஜய் ஒத்துக்க மாட்டாரா? இல்ல ஓ படிக்கிறீங்களா, சரிப்பா சரிப்பா ஓகே, நம்ம ரெண்டு பேருக்கு சீன் இருக்கு தெரியும்ல அப்படின்னு, ஓவரா கலாய்ச்சிடாதீங்க அப்படின்னாரு. ஒரு டைரக்டரா இன் ஃபியூச்சர்ல யாரை வச்சு இயக்கணும்னு ஆசைப்படுறீங்க? இப்ப நான் சொன்னா நீங்க அவரே வைப்பீங்களா அப்படிங்கிறீங்க. நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன், இதுக்காக சினிமாக்காக கத்துக்கிட்டேன். அதுதான் தம்பி நானும் இப்ப கேட்கிறேன், யார்தான் இது கிட்டத்தட்ட இவ்வளவு விஷயம் ஷேர் பண்ற. சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைல்ட்ஹுட் ஆர்டிஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 13 இயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட தமிழ் இண்டஸ்ட்ரியில வந்து பாத்தீங்கன்னா பயணிச்சுட்டு இருக்காரு. அண்ட் ரிஷி ரோஷன் நேரு, ஓகே, RRN, ரைட்டா? வெல்கம் டு தி ஷோ பிரதர். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் பிரதர். செம எனர்ஜெட்டிக்கா இருக்கீங்க, ஒரு இந்துவா இருக்கீங்க. ஓகே, சோ எப்படி ஆக்சுவலா இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தீங்க? எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் எனக்கு இன்ட்ரெஸ்ட் எப்படி இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில வந்துச்சுன்னா, ஒரு 4.5 இயர்ஸ்ல அம்மா சொல்லி தான் எனக்கு இது தெரியும். டிவில வந்து விஜய் சார் பாட்டோ இல்ல சூப்பர் ஸ்டார் பாட்டோ போடும் போது உட்காந்துட்டு இருந்தவன் நான் எந்திரிச்சு நின்று ஆட ஆரம்பிச்சு அது எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் அம்மா கிட்ட கேட்டேன், நானும் இந்த மாதிரி ஆடணும், ஏதோ விளையாட்டுத்தனமா கேட்டுட்டேன் அந்த டைம்ல. அம்மா அதை கொஞ்சம் என்ன பையன் இப்படி கேட்கிறேன், எல்லாம் அந்த வயசுல வந்து விளையாட்டுத்தனமும் வேற மாதிரி இருக்கும் திங்கிங்க. பையன் இப்படி கேட்கிறானேன்றோடனே ஆடிஷன்ஸ் அட்டன் பண்ணோம். ஆடிஷன் அட்டன் பண்ணி போக போக கொஞ்சம் கொஞ்சமா அம்மா வந்து உடனே நீ பெரிய கேரக்டர் பண்ணு அந்த மாதிரி இது பண்ணல, நீ ஸ்டார்டிங்ல இருந்து கத்துக்கோ, நீ ஜூனியர் ஆர்டிஸ்டா போனா கூட அந்த கேமரா ஃபியர் உனக்கு வரக்கூடாது, ஃபர்ஸ்ட் நீ ஆரம்பத்திற்கு கட்டத்துல இருந்து போ, அடிப்பட்டு கத்துக்கோ, அப்பதான் நிலைச்சு நிக்கும் அப்படின்னு அம்மா எப்பயுமே சொல்லுவாங்க. அதனால ஃபர்ஸ்ட் ஜூனியர் ஆர்டிஸ்ட்ல இருந்து பண்ணி ஃபர்ஸ்ட் படம் வந்து பாண்டியன் நாடு. அதுல வந்து விஷால் சாரோட ஃபேமிலியில வந்து ஒரு கேரக்டர் பண்ணேன். இல்ல எனக்கு ஒரு விஷயம் இல்ல, அந்த வயசுலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிக் லெவல்ல திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆமா, அந்த டைம் அது ஏதோ விளையாட்டுத்தனமா ரஜினி சார், நான் வந்து சூப்பர் ஸ்டாரோட பெரிய ஃபேன் நானு. அவரு சின்ன வயசுல அது என்னன்னே தெரியல, அவரை பார்க்கும்போது எனக்கு அந்த டைம்ல வந்து கிரேஸ் அந்த மாதிரி சொல்லலாம், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் நடிக்கிறது. விஜய் சார் டான்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் அந்த மாதிரி ஆடி பார்ப்பேன். அப்படி வந்து இன்ட்ரெஸ்டா அம்மா கிட்ட போய் சும்மா ஏதோ விளையாடல, அம்மா நானும் இந்த மாதிரி டிவில டான்ஸ் ஆடணும், இந்த மாதிரி பண்ணணும், ஃபைட் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு நான் விளையாட்டா கேட்டது. அம்மா வந்து உனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு அந்த 4:45 அந்த மாதிரி வயசுல கேட்டு, சரி வா ஆடிஷன் அட்டன் பண்ணு அப்படின்னு. எனக்கு ஆடிஷன் பண்ணோடனே ஓ இது ஆடிஷன் எல்லாம் பண்ணணுமா, சிரிக்க சொன்னாங்க, போட்டோ எடுத்தாங்க. அது எனக்கு புது எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. அந்த டைம்ல எல்லாம் சொப்பு சாமா வச்சு விளையாட்டு இருந்த டைம்ல இந்த மாதிரி நடிப்பா, ஏதாவது டைலாக் சொல்லு அப்படிலாம் சொன்னாங்க. அது எனக்கு புதுசா இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே, சோ ஆக்சுவலா ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு எஸ்டிஆருக்கு ஒத்து போகும் தெரியுமா? பிகாஸ் எஸ்டிஆர் ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா சைல்ட்ஹுட் ஆர்டிஸ்டா இருந்ததா இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டாரா அண்ட் ஃபேன் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காரு. கண்டிப்பா. சோ இவர் ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா அந்த வே ஆஃப் மெத்தட்ல தான் நீங்களும் இன்னைக்கு இண்டஸ்ட்ரிக்குள்ளார வந்திருக்கீங்க. பட் என்னதான் இருந்தாலும் வந்து படிக்கிற வயசுல நடிப்பு அப்படிங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல கொஞ்சம் ஒரு சில ஸ்ட்ரகிள்ஸ் நமக்கும் ஃபீல் ஆகும் இல்லையா? படிக்கிற வயசுல என்னடா ஏதோ ஒரு விஷயத்த நம்ம பண்ண சொல்றாங்க அப்படி இருக்கும் போதுதான் ஆக்சுவலா அந்த வயசுல உங்களுக்கு என்னதான் தோணுச்சு? ஒரு கேமரா முன்னாடி நிக்கும் போதா இருக்கட்டும், இல்ல அவங்க சொல்ற டைலாக் சொல்லும் போதா இருக்கட்டும், எப்படி இருந்துச்சு? அந்த ஒருவேளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா, இல்ல இப்ப என்னை கொண்டு வந்து இப்படி கொடுமைப்படுத்துறாங்கன்ற மாதிரி ஃபீல் ஆச்சா? எப்படி ஃபீல் பண்ணீங்க? அது ஸ்டார்டிங் டைம்ல வந்து கேமரா முன்னாடி ஃபர்ஸ்ட் நான் மெயின் கேரக்டரா பண்ண படம் வந்து கடிகார மனிதர்கள். கிஷோர் சாருக்கு வந்து சன்னா. ஆமா, அதுல நானும் அவரும் தான் கதை ஃபுல்லாவே
பிளே ஆகும். அப்ப எனக்கு மெயினா பண்ணும்போது டைலாக் எனக்கு ரொம்ப அதிகம். கிஷோர் சாருக்கு ஈக்குவலான கேரக்டர். எனக்கு டைலாக் அதிகமா இருந்தது. கேமரா முன்னாடி ரொம்ப நேரம் இருக்கணும். அதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப ஒரு படம் ஃபுல்லா வருது. அது எனக்கு எப்படி சொல்றதுன்னா, கேமரா முன்னாடி நின்று டைலாக் டைரக்டர் வைகரை பாலன் சார் சொல்லுவாரு. அதை நான் வந்து உள்வாங்கிட்டு ஓகே சார் நான் பண்றேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரே டேக்ல பண்ணேன். அது வந்து அவரு தம்பி சூப்பரா பண்ணப்பா அப்படின்னு என்கரேஜ் பண்ணாரு. கிஷோர் சாரை என்கரேஜ் பண்ணாரு. தங்கச்சி வந்து காலா மூவில பண்ணாங்க ரஜினி சாரோட. அப்ப வந்து அந்த தாராவில இருந்து ரேப்பர்ஸ் வந்திருந்தாங்க ஒரு 7-8 மெம்பர்ஸ். அவங்க கிட்ட அந்த ட்ரைனிங்க்கு ஒரு 10 days போச்சு. சமுத்திரக்கனி சார் எல்லாம் வந்திருந்தாங்க அந்த டைம்ல. அப்ப வந்து நாங்கெல்லாம் குரூப்பா உட்காந்து பாட்டு பாடுறது, அவங்க திறமையை காட்டிட்டு இருப்போம் எல்லாரும் உட்காந்துட்டு. அப்ப அங்க அபிஷேக் அண்ணான்னு ஒருத்தர் பீட் பாக்ஸர், அவரு பெரிய பீட் பாக்ஸர், அவர் அங்க அன்னைக்கு வந்து அங்க வந்திருந்தாரு. எனக்கு அவர் பண்றது பார்த்தா ஆஹா புதுசா இருக்கே அப்படின்ட்டு பீட் பாக்ஸ் அந்த 7 daysலயே நான் கத்துக்கிட்டேன் அவர்கிட்ட இருந்து. சோ தாராவில காலா படம். ஓகே, சோ சூப்பர் ஸ்டார் நேர்ல பாத்திருப்பீங்க இல்லையா? கண்டிப்பா. அவர்கிட்ட பேசுனீங்களா? அவர் அப்ப உங்களோட வயசு என்ன? அப்ப எனக்கு 12 நினைக்கிறேன். ஆமா 12. நான் வந்து சூப்பர் ஸ்டார் ஒரு பெரிய ஃபேனு. அது என் தங்கச்சி நடிக்கிற படத்தினால எனக்கு மூலியமா கிடைச்சு எனக்கு இன்னும் சந்தோஷமா இருந்தது. அப்ப எக்ஸாம் வேற போயிட்டு இருந்தது. எக்ஸாம் முடிச்சு அந்த ஹாஃப் டேல கார்ல தங்கச்சி போகும்போது அம்மா நானும் வரமா அந்த ஷூட்டிங்க பாக்குறத விட எனக்கு அவரை பாக்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவ்வளவு நாள் ஸ்கிரீன்ல பாத்துட்டு தலைவா சூப்பர் ஸ்டார் அப்படின்னு இருந்தது. போயிட்டு அவரை ஷூட்டிங் சொல்ல அவரை நான் பார்த்தோன்னே எனக்குள்ளேயே கையெடுத்து இப்படி கும்பிட்டேன் அவரை நானு. சார் உனக்கு அவர் அங்க இருந்து வணக்கம் அப்படின்னாரு. எனக்கு அதெல்லாம் அப்படியே நான் ஒரு மாதிரி ஸ்டாச்சு மாதிரி நின்ட்டேன். அப்பா எவ்வளவு பெரிய மனுஷன் கும்பிட்டா கையெடுத்து கும்பிடாரு லெஜண்ட்பா அப்படின்ட்டு ரொம்ப. நான் ஸ்கூலுக்கு வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாருக்கிட்டே சொன்னேன், சூப்பர் ஸ்டார் என்னடா நீங்க உங்களுக்கு எதுவும் தெரியலடா நீங்க அப்படின்ட்டு. ஏன்னா ஸ்கூல்ல எல்லாருமே வந்து எப்படி சொல்றதுன்னா ரஜினி சார் ஃபேன் கம்மியா தான் இருப்பாங்க. நான் ரஜினி சார் ஃபேன்னோடனே அவங்க ஒரு மாதிரி என்னடா சூப்பர் ஸ்டார் ஃபேனா இருக்க அப்படின்னுவாங்க. ஆனா அவர் எவ்வளவு பெரிய லெஜண்ட் அவங்களுக்கும் தெரியும். ஆனா நான் அந்த ஸ்கூல்ல வந்து பர்டிகுலரா ஒரு சூப்பர் ஸ்டார் ஃபேன் அந்த மாதிரி இருக்கும். ஜெயிலர் படத்துல வந்த சாங் உண்மையா இருக்குல்ல? கண்டிப்பா. அந்த லைன் பாடுவீங்களா? அந்த பாட்டு எனக்கு லைன் தெரியாதுதான். அந்த ஒரு லைன் நீங்க கேட்டனால தெரிஞ்சது. எங்க அந்த லைன் பாடுங்க. ஓ அலும்ப பார்த்தவன் உங்கொப்ப விசில கேட்டவன் ஓ மவனும் பேரனும் ஆட்டம் போட வெப்பவன் இவன் பேர தூக்க 4 பேரு பட்டத்தை பறிக்க 100 பேரு குட்டி செவத்தை எட்டி பார்த்தா உசுர கொடுக்க கோடி பேரு அலப்புற கலப்புறம் சூப்பர் ஸ்டார் தலைவர் நிரந்தரம். அந்த வார்த்தையை பதிவு தலைவர் நிரந்தரம். யா சோ நைஸ் பிரதர். அண்ட் எது கேட்டாலுமே ரொம்ப ஸ்பான்டேனிட்டிவா அந்த இடத்துல வந்து உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டே இருக்கீங்க. ஆக்சுவலா உங்களுக்கு அரௌண்ட் இப்போ 18 years இருக்குமா? 18 to 20 அந்த ரேஞ்ச் இருக்கும். 19 இருக்கும். ஓகே. சோ அப்ப கண்டிப்பா வந்து உங்களுக்குள்ள இன்னும் பல ஐடியாக்கள் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால அந்த கொஸ்டின் வைக்கிறேன். சோ ஆக்டிங் மட்டும் தான் இன்ட்ரெஸ்டா? இல்ல எனக்கு ஆக்டிங் இன்ட்ரெஸ்ட், அதை விட ஒரு படி மேல டைரக்ஷன்ல அதிக இன்ட்ரெஸ்ட். ஏன்னா நான் வந்து பலூன் மூவி பண்ணேன். அதுல வந்து ஜெய் சாரோட அதுல வந்து பப்புன்ற கேரக்டர் பண்ணேன். அப்ப வந்து நான் என்னோட கேரக்டர் நான் நடிச்சுக்கிட்டு இருக்கும் போது அங்க ஏதாவது ப்ராப்ஸ் வந்து பாத்துட்டே இருப்பேன். உடனே அவர் ஆக்ஷன் சொல்லி கட் சொன்னே அடுத்த டேக் போகும்போது அண்ணா நிறுத்துங்கண்ணா ஒரே நிமிஷம் அங்க ப்ராப்ஸ் நவுந்திருக்கு கண்டினியூட்டி மிஸ் ஆகுது அப்படின்னு. நான் அங்க இருந்த எல்லாம் அங்க நான் சின்ன பையன் அங்க இருந்த சீனியர் ஆக்டர் ஜெய் அண்ணா அஞ்சலி அக்கா எல்லாருமே என்னடா யாரா இவன் அப்படின்னோடனே டைரக்டர் சினிஷ் அண்ணா வந்து மத்த ஏடிஸ் கிட்ட என்னடா பாக்குறீங்க அவன் சின்ன பையன் சொல்றான் அப்படின்ட்டு அந்த அன்னைக்கு நாள் ஏதோ ஒரு மாதிரி போயிடுச்சு. அன்னைக்கு நைட்டு அண்ணன் அம்மா அப்பா கால் பண்ணி சார் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா அப்படின்னோடனே சார் சொல்லுங்க சார் என்னாச்சு நாளைக்கு ஷூட் இருக்கா அப்படின்னு. சார் இல்ல சார் நாளைக்கு சண்டே பிரேக்கு நான் ஒண்ணு கேட்கறேன் சின்ன பிள்ளை தனமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சார் கேளுங்க சார். சார் நான் உங்க பையனை ஏடியா சேர்த்துக்கிட்டா படத்துல அப்படின்னு. அப்பாவுக்கு அம்மாவுக்கு என்ன நான் அங்க விளையாடிய நான் டிவி பார்த்துட்டு இருந்தேன் தங்கச்சியோட. இந்த விஷயம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. போன் கட் பண்ணிட்டு என்னமாச்சு நாளைக்கு ஷூட்டா அப்படின்னு. நான் ஷூட்னா ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். ஏன்னா அங்க ஜெய் அண்ணா அஞ்சலி அக்கா எல்லாம் இருப்பாங்க விளையாடிட்டு இருப்போம். நான் அந்த இதுல கேட்டேன் இல்லடா நாளைக்கு பிரேக் தான் அப்படின்னா அம்மா தனியா கூப்பிட்டு உட்காரச்சு நீ அசிஸ்டன்ட் டைரக்டர்னா என்னன்னு தெரியும்ல அப்படின்னு. தெரியுமே டைரக்டர் பக்கத்துல இருப்பாங்க ஹெல்ப் எல்லாம் பண்ணுவாங்க எல்லாம் டைலாக் எல்லாம் சொல்லி தருவாங்க அவங்க தானே நீ அந்த ஒர்க் பண்ணுவியா அப்படின்னு கேட்டாங்க. நான் கொஞ்சம் ஒரு மாதிரி யோசிச்சேன் பண்ணுவேன் அப்படின்னே. மண்டே ஷூட்டு வரேன் இந்த சீன் பேப்பர் பிடி இப்போ உனக்கு ஷார்ட்ல ஜெய்யண்ணாக்கு தான் ஷார்ட்டு நீ அவருக்கு டைலாக் சொல்லி அவருக்கு சொல்லு அப்படின்னோடனே என்னண்ணா சொல்றீங்க அப்படின்னோடனே சரி ஓகே நான் உட்காந்து சொன்னேன். ஜெய்யண்ணா வந்து உங்க அசிஸ்டன்ட் டைரக்டரா வாங்க அசிஸ்டன்ட் டைரக்டர் வணக்கம் அப்படின்னாரு. என்ன எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு. கேமராமேன் சார் வணக்கம் ஏடி அப்படின்னு.
என்ன எல்லாரும் நமக்கு வணக்கம் வைக்கிறாங்க புதுசா இருக்கே அப்படின்னு எனக்கு அப்ப ஸ்டார்ட் ஆச்சு இந்த டைரக்ஷனோட இன்ட்ரெஸ்ட். அதுல இருந்து நான் வந்து நிறைய புக்ஸ் அவர் சொல்லுவாரு, நீ புக்ஸ் நிறைய படி, டைரக்ஷனுக்கு வந்து புக் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் முக்கியம், உன்னோட புக்கு நிறைய படி, உனக்கு நாலேஜ் ரொம்ப தேவைப்படும் அப்படின்னாங்க. சரி ஓகே, நான் புக் படிக்க ஆரம்பிச்சேன். நிறைய ஸ்டோரிஸ் எழுதுவேன், நிறைய பாட்டு எழுதுவேன், நிறைய கவிதைகள் எழுதுவேன். அதுக்கப்புறம் என்னோட மைண்ட் ஆக்டிங்ல இருந்தது, டைரக்ஷன்ல இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகமாயிடுச்சு. நம்ம இப்ப படம் கொடுக்கறது வந்து இப்ப இருக்க ஆடியன்ஸ் வந்து ரொம்ப நாலேஜ் ஆயிட்டாங்க. நம்ம ஏதாவது சின்ன தப்பு பண்ணா கூட ஈஸியா கண்டுபிடிச்சிடறாங்க. அந்த தப்பெல்லாம் அவங்க கண்டுபிடிக்காம மக்கள் எதுக்கு வராங்க, ஒரு வாரம் ஃபுல்லா வேலை செஞ்சுட்டு அவங்களோட டென்ஷனை குறைக்க அந்த வாரம் ஃப்ரைடே வந்து படம் ரிலீஸ் ஆகுது வந்து என்ஜாய் பண்றதுக்காக வராங்க. அவங்கள வந்து டிசப்பாயிண்ட் பண்ணாம நம்ம வந்து டைரக்டரோட விஷயம் தான் படம், அதை நம்ம வந்து கரெக்டா நம்ம பிக்சரைஸ் பண்ணிட்டோம்னா ஆடியன்ஸும் ஹாப்பி, டைரக்டர் ஹாப்பி, ப்ரொடியூசர் ஹாப்பி. அதுதான் என்னோட எப்பயுமே நான் நினைக்கிறது. அதுதான் நான் எழுதும் போது அது ஒன்னொன்னு யோசிப்பேன். நான் என்னோட கதை எழுதினேன்னா 5 டிராஃப்ட் பார்ப்பேன், ஃபைனல் டிராஃப்ட் 6வது வாட்டி தான் எழுதுவேன். ஏன்னா அப்பதான் கதையோட தப்பு சரி எல்லாமே சரியாகும். அதனால நான் இவ்வளோ ப்ராப்பரா பண்ணணும்னு நினைப்பேன். அதுதான் தம்பி நானும் இப்ப கேட்கறேன், யாருடா நீ கிட்டத்தட்ட இவ்வளவு விஷயம் ஷேர் பண்ற, பிகாஸ் அவ்வளவு நாலேஜ் உனக்குள்ள வச்சிருக்க. பட் அந்த பலூன் படம் பண்ணும்போது உன்னோட வயசு என்னவா இருக்கும்? 8. சினிஷ் டைரக்டர் சார் வந்து பிரஸ் மீட் அப்புறம் நியூஸ் சேனல்லாம் கொடுத்திருந்தாரு. இவ்வளவு சின்ன வயசுல வந்து ஏடியா ஒர்க் பண்ணது இந்த பையன் தான் அப்படின்னு சொல்லி நிறைய நியூஸ் பேப்பர்ல எல்லாம் பப்ளிஷ் பண்ணாரு. வேற லெவல் பிரதர் நீங்க. அண்ட் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில வந்து இன்னும் யார் கூட எல்லாம் பயணிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, இல்ல யாரோட டைரக்ஷன்ல நடிக்கணும்னு ஆசைப்படுறீங்க? எனக்கு டைரக்டர்ஸ் கூட ஒர்க் இப்ப வந்து ரீசெண்டா லோகேஷ் கனகராஜ் சாரோடையும் வெற்றிமாறன் சாரோடையும் பண்ணணும் ரொம்ப வருஷம் கனவு. ஏன்னா லோகேஷ் கனகராஜ் சார் வந்து இது மாஸ்டர் படம் பண்ணும்போது எனக்கு ரொம்ப எப்படின்னா விஜய் சாரை வந்து ஒரு இன்னும் கொஞ்சம் எங்கேஜிங்கா டிஃப்ரெண்டா காமிச்ச மாதிரி இருந்தது அந்த படத்துல. ஏன்னா அது வரைக்கும் இருந்த படத்துல ஓகே தளபதி சார்னா மாஸ், இதுல கொஞ்சம் மாஸ் அண்ட் கிளாஸா இருந்தது அந்த படத்துல. அதனால அப்பையில இருந்தே லோகேஷ் கனகராஜ் சார் மேல அவரை ரொம்ப நோட் பண்ண ஆரம்பிச்சேன், அவரை பத்தி படிக்க ஆரம்பிச்சேன். ஓகே எனக்கு அவரு கூடயும் ஏடியா ஒர்க் பண்ணணும் ரொம்ப நாள் ஆசை, அவர்கிட்ட இருந்தும் கத்துக்கணும்ட்டு அவரு ஆபீஸுக்கெல்லாம் போயிருக்கேன். ஏன்னா மாஸ்டர் இது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, மாஸ்டர் படத்துல வந்து அந்த ஆங் பண்ற சீன் அந்த கேரக்டருக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்னதான் ப்ரிஃபர் பண்ணியிருந்தாங்க. நாங்க கர்நாடகாக்கெல்லாம் போயிட்டோம். அங்க போயிட்டு என்ன ஆயிடுச்சுன்னா அங்கதான் ஒரு சிக்கல் ஆயிடுச்சு, எனக்கு மலேரியா வந்துருச்சு. ஓகே அந்த கேரக்டர் நீங்க பண்ண வேண்டியது. ஆமா அந்த அண்ணன் தம்பி கேரக்டர் அல்ல, அண்ணன் கேரக்டர் அஜித் அண்ணா தான் அவர் பண்ணாரு. நான் அந்த தம்பி கேரக்டருக்கு என்னதான் எல்லா டைலாக் எல்லாம் பண்ணி ரெடி பண்ணிட்டோம். ஷூட்டுக்கு முதல் நாள் வந்து எனக்கு மலேரியா இதாயிடுச்சு. அதனால லொகேஷன் நான் சொல்றேன், தம்பி உடம்பு தான்ப்பா முக்கியம், நான் கண்டிப்பா நம்ம அடுத்த படம் கூட பண்ணலாம் அப்படின்னு. எனக்கு நல்லா இன்னைக்கு ஃபீவர்னால அழுதுட்டு இருந்தேன். ஏன்னா தளபதி விஜய் சார் படம், விஜய் சேதுபதி சாரோட காம்பினேஷன் இருக்கு என்னன்னே உடனே இந்த மாதிரி எனக்கு நான் வந்து என்னையே வந்து ஏன் உனக்கு இப்படி ஆச்சு, சின்ன சின்ன சான்ஸை கூட மிஸ் பண்ணக்கூடாது இந்த டைம்ல அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்தது. என்ன பண்றது, அது ஹெல்த் இஷ்யூனால சென்னைக்கு கிளம்ப வேண்டியதாயிடுச்சு அன்னைக்கு. அது அப்படியே சரி ஓகே. பபாஸ் அண்ணா பண்ணாரு அந்த கேரக்டர், அவர் நல்லா பண்ணியிருந்தாரு. நான் ஃபோன் பண்ணி கூட சொன்னேன், என்ன நல்லா பண்ணியிருந்தீங்கண்ணா அப்படின்ட்டு. அந்த இதுல லோகேஷ் அண்ணா அப்பயே வந்து சொல்லுவாரு, நிறைய மோட்டிவேட் பண்ணுவாரு, தம்பி நீங்க நடிக்கிறீங்க, நல்லா நடிக்கிறீங்க, இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுங்க, நிறைய படங்கள் பாருங்க அப்படின்னுவாரு. ஓகே நான் கண்டிப்பா அப்படின்னு. சரி ஓகே நம்ம நடிக்க போறோம், ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். அந்த நேரத்துல ஹெல்த் இஷ்யூ வந்தனால சென்னை கிளம்ப வேண்டியதாயிடுச்சு. பட் ஒரு சில நானும் வந்து போட்டோஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு பத்தி. சோ அந்த போட்டோஸ் பத்தி ஒரு ரீகலெக்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாலஜில ஓகே சொன்ன கண்டிப்பா நிறைய கண்டென்ட் கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஆசையில நான் எடுத்துட்டு வந்துட்டேன். கண்டிப்பா பட் கிடைக்கும் நம்புறேன். சோ ஃபர்ஸ்ட் போட்டோ இன்னைக்கு இந்த டைரக்டர் பத்தி நம்ம பேசணும் அப்படின்னா பிகாஸ் விஜய் சாருக்கு ஒரு சைட் பேட்டர்ன ஓகே சார் இன்னைக்கு அவர் வந்து பொலிட்டிக்கல் போறதுக்கு படத்துல ஓபன் பண்ணது கண்டிப்பா இவரா தான் இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் அப்படியேப்பட்ட ஒரு டைரக்டர். ஏஆர் முருகதாஸ் சார். ஓகே இது வந்து எனக்கு ரொம்ப மெமரபிளான ஒரு போட்டோ இது. ஏன்னா இப்ப அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல தான் இப்ப நான் அங்கதான் நான் படிச்சிட்டு இருக்கேன், எம்ஜிஆர் பிலிம் இன்ஸ்டிடியூட். ஓகே அங்க அது எங்க எடுத்ததுன்னா தங்கச்சி வந்து சர்க்கார் மூவில பண்ணியிருந்தாங்க. அந்த பர்னார் சீன் கலெக்டர் ஆபீஸ் முன்னாடி அந்த கேரக்டர் பண்ணியிருந்தாங்க. அன்னைக்கு நான் ஷூட்டிங்க்கு அங்க போயிருந்தேன். அப்ப பார்த்தா லாஸ்ட் டேன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு தங்கச்சிக்கு அன்னைக்கு ஷூட் முடியுதுன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு சாரை பார்த்து மீட் பண்ணி இவர் தான் எங்க அண்ணா அப்படின்னு மீட் பண்ணேன். ஓ உனக்கு அண்ணா இருக்காரா அப்படின்னு. ஹை சார் அப்படின்னு. அவரு அது தம்பி என்ன பண்றீங்க, படிக்கிறீங்களா? ஆமா சார் படிச்சுட்டு இருக்கேன். நல்லா படிங்க,
அப்படின்னு. நீங்களும் நடிச்சிட்டு இருக்கீங்களா ஏதாவது படம் அப்படின்னு. ஆமா சார் இப்ப ஒரு 2 படம் பண்ணியிருக்கேன், பலூன், சங்கை பொங்கல் கதவு தர அப்படின்னா. ஓ அப்படியா, நான் பாக்குறேன், டைம் கிடைச்சா பாக்குறேன் அப்படின்னாரு. ஓ ரொம்ப தேங்க்யூ சார் அப்படின்னு. என்ன போட்டோஸா அப்படின்னாரு. எங்கடா குட்டீஸுக்கு பிஸ்கெட் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி இருந்தது. இல்ல என்ன பிஸ்கெட் வேணுமோ எடுத்துக்கோங்க அப்படின்னு. என்ன 2 பேரும் ஒரு மாதிரி பாக்குறீங்க, டப்பாவோட எல்லாம் எடுக்கக்கூடாது, 1 இல்லைனா 2 எடுங்க அப்படின்னு. அப்படின்னா நானும் என் தங்கச்சி சிரிச்சுட்டு சரிங்க சார் அப்படின்ட்டு ஒன்னு எடுத்தேன். சும்மா சொன்ன எடுக்கிறேன்னா எடுங்க அப்படின்னு. இல்ல நாங்க ஒன்னு எடுத்துக்கிட்டோம், எடுத்த உடனே போட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னு. ஓகே சார் அப்படின்னு. அம்மா வந்து எடுத்தாங்க, நானும் தங்கச்சி. அதுதான் அந்த எனக்கு கொஞ்சம் பொறாமையா இருக்கு, நான் அந்த குட்டி பையனா இருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தோணுது. பிகாஸ் அப்படியேப்பட்ட ஒரு போட்டோ தான். ஒரு ஏக்கத்தோட உங்கள்ட்ட இந்த போட்டோ காட்டுறேன். அஞ்சலி அக்கா. அஞ்சலி மேம், எஸ். அஞ்சலி அக்கா வந்து ஒரு ஜாலி டைப் ஷூட்டிங் ஸ்பாட்ல. ஏன்னா நானும் ஜெயன் பலூன் படத்தோட. ஆமா பலூன் இல்ல, நானும் ஜெயனும் உட்காந்துட்டு கேம் விளையாடிட்டு இருக்கோம் போன்ல, கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ். அதுல சாமி சோறு போட்டுச்சுரா, சாமி சோறு போட்டுச்சுரா, அவர் சோறு போட்டுக்கிட்டே நான் சாமி சோறு போட்டுச்சுரான்னு சொல்லுவாரு. அப்புறம் உடனே சின்ன சின்ன நேரத்துல அக்கா அங்க உட்காந்து இருப்பாங்க. டேய் கலாய்ப்போமா அவங்கள அப்படின்னுட்டு ஏதாவது கலாய்ப்பேன். என்ன ஒருத்தங்க வந்துட்டு பேசவே மாட்டாங்க அப்படின்னுவாங்க. நானும் ஆமாண்ணே பேசவே மாட்டாங்க, அவங்களுக்கு ஓரா பண்றாங்க வர வர அப்படின்னு. என்ன 2 பேரும் என்ன கலாய்க்கிறீங்களா அப்படின்ட்டு ஷூட்டிங் ஸ்பாட்ல சும்மா கலாய்ச்சிட்டு. அப்புறம் கிரிக்கெட் விளையாடுவோம் நாங்க 3 பேரும். அண்ணன் பேட்டிங் ஆடிட்டு இருப்பாரு, நான் பால் போடுவேன், அக்கா ஃபீல்டிங் பண்ணுவாங்க, கேட்ச் எல்லாம் விட்டுவாங்க. நான்ப்பா இந்த பொண்ணு கேட்ச் விடுது அப்படின்னு அவரு. ஆமாண்ணே மாத்தணும், டீமை மாத்தணும் அப்படின்ட்டு ஜாலியா இருக்கும். யோகி பாபு சார் இருப்பாரு, ஃபுல்லா கிரிக்கெட் அங்க ஜாலியா இருக்கும். அக்கா வந்து எப்படின்னா நிறைய கிஃப்ட் பண்ணுவாங்க எங்களுக்கு. எனக்கும் என் கூட ஒரு பொண்ணு பண்ணியிருந்தாங்க அந்த படத்துல, மோனிகான்ட்டு. எங்க 2 பேருக்கும் கிஃப்ட் பண்ணாங்க. ஜெயன் அஞ்சலிக்கும் ஒரு பெரிய கன் எனக்கு ஷூட்டிங் ஸ்பாட்ல கிஃப்ட் பண்ணாங்க. அது ரியல் கன்ல பொம்மை கன். ஏன்னா நான் வந்து டாய்ஸ்ல வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால ஒரு பெரிய கன்னு லாஸ்ட் டே அப்ப கிஃப்ட் பண்ணாங்க 2 பேரும். அது எனக்கு ரொம்ப மெமரபிள். சோ யோகி பாபு பத்தி எடுத்ததுனால கண்டிப்பா இந்த போட்டோஸ் பத்தி இது ஏதோ ஸ்பாட்ல தான் நினைக்கிறேன். ஆமா இது இப்ப ரீசெண்டா பண்ணி முடிச்ச படம். அது தெலுங்கு மூவி. அது இன்னும் நேம் இன்னும் பிக்ஸ் பண்ணாங்க. அது ஒரு 1 வீக் ஷூட் போச்சு. அதுல எனக்கும் யோகி பாபு சார் தான் காம்பினேஷன். அது ரொம்ப வருஷம் கழிச்சு அவர் மீட் பண்ண. தம்பி நீயாடா, என்னடா வளர்ந்துட்ட பப்பு அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர், கேமராமேன் எல்லாரையும் கூப்பிட்டு, இந்த பையன் யாரு தெரியுமா, என்னையே கலப்பான் சார் இவன், நாங்க 2 பேரும் பயங்கரமா பேசுவோம் அப்படின்ட்டு அவர் கேரவன் கூப்பிட்டு வச்சு ரொம்ப ஒரு 2 hours பேசணும் நாங்க. இப்ப எப்படா போயிட்டு இருக்கு, எங்க என்னடா படிக்கிற, காலேஜ் போயிட்டியாடா, என்னடா என்னெல்லாம் வச்சு படம் டைரக்ட் பண்றா அப்படின்னு. இது நான் கேட்கணும்னு உங்ககிட்ட கால் ஷீட் அப்படின்னு. கண்டிப்பா பண்ணலாம்டா அப்படி. அவரு ரொம்ப ஜாலியா மோட்டிவேட் பண்ணுவார். அவர்கிட்ட பேச சின்ன சின்ன அவர் அசிஸ்டன்ஸ் எல்லாம் இருப்பாங்க பக்கத்துல. பையனை பிடிச்சுவாங்கடா, பையனை கவனி, சூப்பர் எடுத்துருவாரா பையனுக்கு, நான் என்ன எல்லாம் வேணானே ஏனே அப்படின்ட்டு. அப்ப அந்த டைம்ல நான் அங்கிள்னு கூப்பிட்டு இருந்தேன். இந்த டைம் ஷூட்டிங் ஸ்பாட் போகும்போதே யோகி பாபு சார் வராராண்டா, அம்மா சொல்லிதான் கூப்பிட்டு வந்தாங்க. யோகி பாபு சார் வராரா, தாடி மீஸ் எல்லாம் வச்சுட்டு போய் அண்ணன் அங்கிள் எல்லாம் கூப்பிடாத, அவர் தான் நினைச்சா அண்ணன்னு கூப்பிடு. அதனால கேரவன சொன்னேன், அண்ணன் உங்களை அண்ணன்னு கூப்பிடு, எனக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கூப்பிடுறேன். ஏன்டா தம்பி என்னாச்சு அப்படின்னா, இல்ல நான் உங்களை அங்கிள் தானே கூப்பிடுவேன். டேய் மெயின்டைன் பண்ணு. சரி ஓகே மெயின்டைன் பண்றேன். சோ டான்ஸ் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட்ன்றதுனால நான் கண்டிப்பா கேக்குறேன். ஆக்சுவலா இதுல நீங்க பாக்கும்போது செம ஸ்பாட், வேற லெவல்ல இருக்கீங்க. ஆக்சுவலா பிரபுதேவாக்கே டஃப் கொடுக்குற மாதிரி. எஸ். இது ஜல்சான்னு ஒரு மூவி பண்ணேன். அதுல ஐஸ்வர்யா ராஜேஷ் மேம் தான் ஹீரோயின் பண்ணாங்க. கல்யாண் சார் குலே பகாவலி அந்த மூவி எல்லாம் பண்ண, ஜாக்பாட் அந்த படம் டைரக்டர் தான் பண்ணாங்க. இது வந்து ஒரு 2 வீக்ஸ் ஷூட் போச்சு. இது வந்து பிளாஷ்பேக்ல தான் நான் ஆக்ட் பண்ணேன். அன்னைக்கு அங்க டான்ஸ் ஷூட்டும் போயிருந்தது. அதுல ஒரு டான்ஸ் ஆடுறதும் பாக்குறது எனக்கு ரொம்ப, என்னடா அது நடிக்க வந்து இவர் ஆடுறதையும் பாக்குறது. அன்னைக்கே அங்க செட்ல தான் நடந்துட்டு இருந்தது. நான் நடிச்சு முடிச்சுட்டு எனக்கு முடிஞ்சிருச்சு. ஆனாலும் நான் ஒரு டான்ஸ் பார்த்து ஃபுல் 6 மணி ஷூட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் போனேன். ஏன்னா டிவிலேயே பார்த்து மைக்கேல் ஜாக்சன், இந்தியன் மைக்கேல் ஜாக்சன் சொல்லுவாங்க சார். அதை நான் நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன். நீங்க நேர்ல பார்த்தோன்னே என்ன வயசாது இவருக்கு, என்ன இவரு கீழே குனிஞ்சு அப்படியே எந்திரிக்கிறாரு, புதுசா பண்றாருப்பா அப்படின்னு மனசெல்லாம் எனக்கு திக்குன்னு. அவரு கீழே இருந்துச்சு, அவரு இப்படி மூவ்மெண்ட் போட, என்னடா இது நம்மளாலே போட முடியல அப்படின்றது. அவரு போட்டனே நான் கிளம்பும் தான், சார் ஒரு போட்டோ கண்ணா வாக்கண்ணா அப்படின்ட்டு நின்று போட்டோ எடுத்துட்டு, நீ யார் ஃபேன் அப்படிங்கிற, சூப்பர் ஸ்டார் ஃபேன், சூப்பர் ஸ்டார் அப்படின்னு இப்படி பண்ணாரு. எனக்கு சார் சூப்பர் ஸ்டார் அப்படின்ட்டு அப்ப எடுத்த இந்த போட்டோ. சோ ஒரு டான்ஸரா வந்து பாத்தீங்கன்னா விஜய் பிரபுதேவா 2 பேரும் ஆப்ஷன்ல வந்தா யாருக்கு நீங்க ஓட் பண்ணுவீங்க? 2 பேருக்குன்னு சொன்னா ஒத்துப்பீங்களா? நோ நோ நோ, சிங் எனிஒன். சரி ஓகே, நான் விஜய் சார் பக்கம் போறேன்.
ஏன்னா பிரபுதேவா சார் கிட்ட சொன்னா நாங்க ஃப்ரெண்ட்ஸ் தான்டா ஒத்துப்போம் அப்படின்னு இருப்பாரு. சரி ஓகே அப்படின்னு. அப்ப விஜய் ஒத்துக்க மாட்டாரா? இல்ல விஜய் சாரும் ஒத்துப்பாரு. ஏன்னா டிவில விஜய் சார் பார்த்து தானே டான்ஸ் கத்துக்கிட்டேன், அதனால கொஞ்சம் ஓகே அவரு அக்செப்ட் பண்ணிப்பாரு அப்படின்ற மாதிரி. எஸ், ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஒரு ஹீரோஸோட பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய காமெடி ஆக்டர்ஸ் அவங்களும் வந்து சீனியர் ஆக்டர்ஸோட பண்ணிட்டு இருக்கீங்க. யோகி பாபு கரண்ட்லி கலக்கிட்டு இருக்காரு அப்படின்னா வடிவேலுன்ற ஒரு நபர் ஓகே வாழ்க்கை ஃபுல்லா நம்மளை சிரிக்க வச்சு கலக்குற ஒரு ஆக்டர். ஸோ அவரோட ஒரு போட்டோஸ் இது இப்ப கேங்கர்ஸ்னு ஒரு மூவி பண்ணி முடிச்சிருக்கேன். டிசம்பர் தான் முடிஞ்சது. இப்ப முந்தானத்து டப்பிங் முடிஞ்சது. அது சுந்தர்சி சாரும் வடிவேல் சாரும் ரொம்ப நாள் கழிச்சு காம்போல கம்பேக் கொடுத்துருக்காங்க. வடிவேல் சார் வந்து பெரிய ஜாமான் தமிழ் சினிமால. அவரை மீட் பண்ண ஃபர்ஸ்ட் டே மீட் பண்ணதே அது ஒரு ஒரு எப்படி சொல்ற மறக்க முடியாத மூமெண்ட்ற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா அவர் ஒரு டென்ட்ல உட்காந்து இருந்தார் மானிட்டர்ல. சுந்தர்சி சார் வந்து சேர்ல உட்காந்து இருந்தாரு. அவர் அசிஸ்டன்ட் கூப்பிட்டு ரிஷியை கூப்பிட்டு அப்படின்னோடனே கூப்பிட்டு வந்தேன். சார் இவன் இந்த பையன் தான் அந்த கேரக்டர் பண்றான் அப்படின்னா, ஓ தம்பி நீங்க தான் அந்த கேரக்டரா, உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டேனே, என்ன கேர்ள்ஸோட சுத்திட்டு இருக்கீங்களாமே ஷூட்டிங் பண்ணல. சார் அப்படிலாம் இல்ல சார், யார் சார் சொன்னா, சும்மா கலாய்ச்சம்பா அப்படின்னு. அந்த நேரத்துல ஓ கலாய்ச்சாரா, சரி ஓகே அப்படின்ட்டு இருந்தேன். அப்புறம் என்ன என்ன ஒர்க் பண்றீங்களா அப்படின்னு. சார் இல்ல சார் நான் இப்பதான் ஸ்கூல் படிச்சேன், ஏன்னா அப்பதான் 12th படிச்சிருந்தேன், 12th தான் சார் முடிக்க போறேன் அப்படின்னு. ஓ படிக்கிறீங்களா, சரிப்பா சரிப்பா ஓகே, நம்ம 2 பேருக்கு சீன் இருக்கு தெரியும்ல அப்படின்னு. ஓவரா கலாய்ச்சிடாதீங்க அப்படின்னாரு. சார் என்ன சார் சொல்றீங்க அப்படின்னு எனக்கு என்னால பேசவே முடியல. ஏன்னா திடீர்னு கூப்பிட்டு வடிவேல் சார், ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் அவர்கிட்ட பேசுறேன், எனக்கு உதறிட்டு இருந்தது வாயெல்லாம். சார் சூப்பர் சார் ஓகே சார் பண்ணிடலாம் சார் ஓகே. அடுத்த ஷாட்டே அவருக்கும் எனக்கும் தான் இருந்தது. நாங்க உட்காந்து டைலாக் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தோம். சுந்தர் சார் வடிவேல் சார் நான் உட்காந்து 3 பேரும் உட்காந்து டைலாக் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தோம். சரி ஓகே அப்படின்னு பொண்ணுன்னு அது வந்து ஒரு 2 டேக்லயே முடிஞ்சிருச்சு, ஷார்ட் முடிஞ்சிருச்சு. தம்பி நல்லா நடிக்கிறீங்கப்பா சூப்பர் நல்லா பண்ணுங்க அப்படின்னாங்க. அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அம்மாவை கூப்பிட்டு போனார் ஸ்பாட்டுக்கு. அவரு அன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான சீன் போயிட்டு இருந்தது. அவர் வந்து நான் நடிச்சதை பார்த்து கை தட்டுங்கப்பா பையனுக்கு அப்படின்னாங்க. அந்த செட்டே கை தட்டாங்க. அது அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அவர்ல அம்மா மீட் பண்ணாங்க. சார் ரொம்ப நன்றி சார், பையனுக்கு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணீங்க. அம்மா பையன் நல்ல பையன் நல்லா நடிக்கிறான், அவனை நிறைய அவனுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னாங்க. ரொம்ப நன்றி சார் அப்படின்னாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இவ்வளவு பெரிய லெஜண்ட் அம்மா கிட்ட வந்து என்னை பத்தி சொல்றாங்க அப்படின்னு இருந்தது. A to Z எல்லாத்தையும் பாராட்டு வாங்கிட்டீங்க இல்லையா? சோ ஒரு நடிப்பு சைட்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் உங்களை அப்ரிஷியேட் பண்றாங்க, நிறைய பேர் உங்களை வாழ்த்துறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்க உங்களோட ஒரு இலக்கு வந்து பாத்தீங்கன்னா டைரக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயத்த பதிவு பண்ணிருக்கீங்க. ஒரு டைரக்டரா ஃபியூச்சர்ல யாரை வச்சு இயக்கணும்னு ஆசைப்படுறீங்க? அது இப்ப நான் சொன்னா நீங்க அவரே வைப்பீங்களா அப்படின்னு. சூப்பர் ஸ்டார் ரைட். எனிவேஸ் பிரதர், RRN ஓகே எஸ் ரிஷி ரோஷன் நேரு ஓகே. ஸோ உங்களோட கெரியர் இன்னும் மேலும் மேலும் வந்து பிரகாசமா இருக்கிறதுக்கும் அண்ட் மேலும் வந்து உங்களோட லைஃப்ல நீங்க நினைச்ச இலக்கை அடையணும்ன்றதுக்காக எங்களோட சேனல் சார்பாக விஷ் பண்றோம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். அண்ட் இன்னும் நிறைய படங்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் உங்கள்ட்ட இருந்து எதிர்பார்த்துட்டே இருக்கோம். விஷ் ஆல் தி பெஸ்ட் இன் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ். தேங்க்யூ மக்களே.